Example 9.10. Calculate the last price and purchase and the Fisher's price index number for the following data. Interpret on the data அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமோடிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கமோடிட்டிஸில் ரைஸ், வீட்டு, ரெண்ட்டு, ஃபியூயல், மிஸ்லேனியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரைஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, பேஸ் வேல்யூ, அப்புறம் கரண்ட் வேல்யூ, அப்புறம் குவான்டிட்டியில் பேஸ் குவான்டிட்டி, கரண்ட் குவான்டிட்டி அப்படின்ற மாரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இப்போ நம்ம ஒரு நியூ டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். இப்போது இந்த டேபிளில் வந்து எக்ஸ்ட்ராவாக இது வரைக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்தோம். கமோடிட்டிஸு, ப்ரைஸு, குவான்டிட்டி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்கிற டேபிள் இது தான் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த 2000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் இயர் ப்ரைஸாகவும், இங்கே 2010 வந்து கரண்ட் இயர், புரியுதுங்களா, கரண்ட் இயர் ப்ரைஸாகவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதை தான் இங்கே லிஸ்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா. ஸோ அதேமாரி குவான்டிட்டியை பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற 2000 வந்து நம்ம பேஸ் இயர் குவான்டிட்டியாகவும், 2010 வந்து நம்ம கரண்ட் இயர் குவான்டிட்டியாகவும் நம்ம ஞாபகம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்படி நம்ம போட்டுக்கிட்டோம்னா இங்கே நம்மளுக்கு என்ன வருது, P0 P1 இல்லைங்களா, ப்ரைஸில். குவான்டிட்டியில் என்ன வருது, Q0 Q1. அதை அப்படியே தனியாக ரெண்டுத்தையும் ப்ரைஸையும் இன்ட்டு குவான்டிட்டி அப்படின்ற மாரி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டோம்னா P0 இன்ட்டு Q0 அப்படின்ற ஒன்று எடுத்துக்கிறோம். அப்புறம் P0 இன்ட்டு Q1 அது செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்து P1 இன்ட்டு Q0 அது இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து P1 Q1 அப்படின்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி இப்படி 4 காலமாக நம்ம எழுதிக்கிறோம், புரியுதுங்களா. அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னம்னா P0 Q0 நம்ம கண்டுபிடிக்கணும். P0 இங்கே இருக்குது, Q0 இங்கே இருக்குது இல்லைங்களா. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ 38 இன்ட்டு 6 நம்மளுக்கு என்ன வருதோ அப்படின்னம்னா 228 வரும். அடுத்து 12 இன்ட்டு 7 84 வரும். அதேமாரி 10 இன்ட்டு 10 100, 25 இன்ட்டு 12 300, 30 இன்ட்டு 8 240 அப்படின்னு வரும். இந்த டோட்டலை எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 952 வரும். அதுதான் சமேஷன் ஆஃப் P0 Q0 அப்படின்றத நம்ம கேல்குலேஷனில் வச்சுக்கிறோம். அடுத்தது P0 Q1. அப்போ P0ஓட Q1 பார்க்குறோம். அப்போ P0 Q1 என்ன வருதுன்னா 38 இன்ட்டு 7 266, 12 இன்ட்டு 10 120, 10 இன்ட்டு 15 150, 25 இன்ட்டு 16 400, 30 இன்ட்டு 10 300. அப்போது இந்த டோட்டலை எல்லாமே புரியுதுங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதோட ரைஸ், வீட்டு, ரெண்ட்டு, ஃபியூல் எல்லாம் இந்த டோட்டல் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா 1236 வருது. அதுதான் சம்மேஷன் ஆஃப் P0 Q1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது P1 Q0. அப்போ P1 Q0 35 இன்ட்டு 6 210, 18 இன்ட்டு 7 126, 15 இன்ட்டு 10 150, 30 இன்ட்டு 12 360, அடுத்தது 33 இன்ட்டு 8 264 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இதை எல்லாமே இந்த டோட்டலை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1110 அப்படின்னு கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், சமேஷன் ஆஃப் P1 Q0 டோட்டல் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது P1 Q1 கண்டுபிடிக்கிறோம். அப்போ P1 Q1 இப்போ 35 இன்ட்டு 7, புரியுதுங்களா. அப்போ 35 இன்ட்டு 7 245, அப்போது 18 இன்ட்டு 10 180, 15 இன்ட்டு 15 225, 30 இன்ட்டு 16 480, அடுத்து 33 இன்ட்டு 10 330 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணோம்னா 1460 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1460 தான் நம்ம சம்மேஷன் ஆஃப் P1 Q1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை எல்லாமே நம்ம அந்த 4த்துக்கும் சம்மேஷன் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அந்த லாஸ்பெரிஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்முலாவை தூக்கி போடுறோம். P இன்ட்டு 01 L, அந்த லாஸ்பெரினால் மேலே எல்லுன்னு போட்டுட்டு சம்மேஷன் ஆஃப் P1 Q0 பை சம்மேஷன் ஆஃப் P0 Q0 இன்ட்டு 100 அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம அப்ளிகேஷனில் கொண்டு வரணும், புரியுதுங்களா. அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கினா P1 Q0, அப்போ P1 Q0 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதில் எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு 1110. அந்த வேல்யூவை தூக்கி இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். அதே இது P0 Q0 அடுத்தது வருது. P0 Q0க்கு என்ன வருது 952. அந்த வேல்யூ தூக்கி 952 இங்கே போட்டுக்கிறோம். இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் 952 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 116.16 வரும். அப்போ பர்சன்டேஜில் பார்க்கும்போது நம்ம அந்த 100 விட்டுட்டு 16.60 அதை தான் என்ன செய்யணும், ஆவரேஜாக பார்த்தோம்னா
an average of there is an increase in the 16.60% of the price of the commodities when the year 2000 compared with the year 2010. அப்போ 2000லேருந்து 2010 வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அடுத்தது purchase price index number அப்படின்னு சொல்லும்போது P01 by P அப்படின்னா அது purchaseோட ஃபார்முலா. அதில் எப்படி வருதுன்னா summation P1 Q1 by summation P0 Q1 into 100 அப்படின்ட்டு வருது. அது purchaseோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்முலா இல்லைங்களா? அதை எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு அந்த இடத்துல அடுத்தது என்ன பண்ணுறோம், இங்கே சமேஷன் ஆஃப் P1 Q1 சமேஷன் ஆஃப் P1 Q1க்கு வந்து வேல்யூ என்ன வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா 1660 இல்லைங்களா? அந்த 1660 இங்கே எடுத்து எழுதிடும். அடுத்து P0 Q1 வந்து 1236 அதுதான் P0 Q0 அதோட வேல்யூ 1236 அதுக்கப்புறம் இன்டூ 100. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு டிவைடட் பை 1236 போட்டோம்னா நம்மளுக்கு 118.12 அப்படின்னு வரும். பர்சன்டேஜில் எடுக்கிறதுனால 18.12 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். On the average there is an increase of the 18.12% of the price of the commodities when it is in the year of 2000 compared with the year of 2010 ஓட நம்ம கம்பேர் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். அப்போ ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் நம்பர் P01F அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன செஞ்சுக்கணும், கொடுத்துருக்கிற நம்ம முதல்ல பார்த்த லாஸ்பேயோட ஃபார்முலாவும் இங்கே வந்திருக்கு. அடுத்தது என்னது, பேச்சஸோட ஃபார்முலாவும் இங்கே வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரு ஸ்கொயர் ரூட்டு போட்டால் தான் அது ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலா. புரியுதுங்களா? அப்போ இன்டூ 100 நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டோம்னா அப்போது சமேஷன் ஆஃப் P1 Q0 வந்து 1110 வருது. சமேஷன் ஆஃப் P1 Q1 வந்து 1460 வருது. சமேஷன் ஆஃப் P0 Q0 வந்து 952 வருது. இன்டூ சமேஷன் ஆஃப் P0 Q1 வந்து 1236 வருது. இன்டூ 100 அப்படி நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அதேமாரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணி இன்டூ 100 போட்டோம்னா 117.36 வரும். பர்சன்டேஜில் எடுக்கிறதுனால ஆன் த ஆவரேஜ் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ், புரியுதுங்களா, ஆஃப் 17.36 in the price of the commodities when the year of 2000 compared with the year of 2010. புரியுது இல்லைங்களா? இப்படி அழகாக நீங்கள் புரிஞ்சு போட்டு பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன செய்யும், சம புரிதல் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். லாஸ்பேரியஸ் ப்ரைஸ் பார்த்துக்கணும், பேச்சஸ் ப்ரைஸ் பார்த்துக்கணும், ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்முலாவெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். லாஸ்பேரியஸையும் பேச்சஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஸ்கொயர் ரூட் போட்டு நம்ம போட்டுட்டாலே இன்டூ 100 போடும்போது ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் வந்துடும். புரியுது இல்லைங்களா?